ஹாய் கைஸ், வெரி குட் ஈவினிங். இந்த வீடியோ வந்து கட்டாயமாக எல்லாரையும் போயிட்டு ரீச் பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். இது ஒரு 10 செகண்ட் பார்க்கும்போதே வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா சென்னை கிரிக்கெட் அதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன். அதே போல் ஐஎஸ்பிஎல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வந்து நேற்று பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிளேயர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தாவேத்தனா இருந்தாங்க, அப்புறம் பிரதர் விக்கி, 2 பேர் வந்து செலக்ட் ஆகிருந்தாங்க. அந்த 2 பேர் செலக்ட் ஆனது வந்து சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதே போல் வந்து வருத்தமும் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ரீச் ஆகலை கிரிக்கெட்டில் அப்படின்றது தான். எதுக்கு இதில் ஏன்டா பேசிகிட்டு இருக்க அப்படின்னா, கிரிக்கெட் எங்களுக்கு பிடிக்கும், நாங்கள் விளையாடுறோம். இப்போது ஏன் சந்தோஷப்படுறோம் அப்படின்னா, என்னோட ஒரு அண்ணன் வந்து போய் விளையாட போகிறாரு, ஒரு பெரிய லெவலில் விளையாட போகிறாரு, என் கூட பழகினவங்க. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு பிரதர் விக்கி, அவர் போயிட்டு விளையாட போகிறாரு. இந்த மாதிரி சின்ன விஷயம் தான், அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு ஆசை, நம்ம கூட விளையாடின கிரிக்கெட்டர்ஸ் வந்து அடுத்த லெவல் போகணும் அப்படின்றது தான். அதனால தான் வந்து இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுறது, கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறது, கிரிக்கெட்டுக்காக சப்போர்ட் பண்ணி முன்னாடி வந்து நிற்கிறது, இந்த மாதிரி விஷயம் தான். நானும் இல்லை, எல்லாருமே வந்து அதுக்காக தான் வந்து கிரிக்கெட்டை லவ் பண்ணுறாங்க. ஸோ கிரிக்கெட் இல்லைனா வந்து வாழ்க்கையில் அப்படின்றது தான் கிரிக்கெட்டை லவ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. அது இல்லைனா நான் இல்லை அப்படின்ட்டு. ஓகே, நம்ம பாயிண்ட்க்கு வந்துடலாம். என்னன்னா ஐஎஸ்பிஎல் அவ்வளோ பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்காங்க. அதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் அவ்வளோ மட்டும்தான் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக இது வந்து அக்செப்டே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் அவங்க தான் வந்து ப்ளூ கார்டில் வந்திருந்தாங்க. அவங்களே வந்து 2 பேராக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் விளையாடின பாலா, அவரு கூட விளையாடல இந்த வருஷம், அவரையும் செலக்ட் பண்ணல. லாஸ்ட் சீசன் வந்து நல்லா தான் டீசெண்டாக தான் விளையாடினாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாலாவை செலக்ட் பண்ணாததுக்கு காரணம் அவர் ஆல்ரவுண்டர் இல்லை அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். ஸோ பியூர் பேட்ஸ்மேன் அப்படின்றத கேட்டகரியில் வர்றதுனால, ஏன் அவர் பியூர் பேட்ஸ்மேனாக இருந்து கூட விளையாட முடியும், பட் ஏதோ ஒரு ரீசனாக வந்து கட் பண்ணுறாங்க. சென்னை கிரிக்கெட் அதை பொறுத்தவரை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், என் மனசில் இருக்கிறத சொல்லுவேன், யாரும் தப்பாக நினச்சக்கூடாது. திட்டானாலும் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லிடுறேன். என்னன்னா நம்ம வந்து விளையாடுற கிரிக்கெட் வந்து பால் தான் விஷயம்னு நான் சொல்லுவேன் கட்டாயமாக. நம்ம வந்து சென்னை கிரிக்கெட்டில் நல்லா விளையாடுறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி விளையாடுறோம், ஓகே. ஆனால் வந்து நம்ம கர்நாடகாவோ இல்லை அதர் ஸ்டேட்டோ போகும்போது வந்து நம்ம ஒரு விஷயத்தில் தோற்று போகிறோம் அப்படின்னா அந்த பால் விஷயம் வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணுதுன்னு தான் நான் சொல்லுவேன். கர்நாடகா சைடில் போனோன்னா வில்சன் பால் வந்துடுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா சைடு பார்த்திங்கன்னா ஹாட் பால், வெயிட் பால் வந்து. இப்போ வெயிட் பால் அப்படின்னும் போது இப்போது டோர்னமெண்ட் வந்து தமிழ்நாடு லெவலில் உள்ளூர் கிரிக்கெட் அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் சென்னை சைட்லேருந்து வெயிட் பால் அப்படின்னும் போது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ அந்த பால் வந்து விளையாடினாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து சென்னை கிரிக்கெட்டர்ஸ் விளையாடலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். இப்போது மும்பை சைட்லலாம் வந்து வெயிட் பாலில் விளையாடி தான் அவங்க ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் சென்னையிலையும் வந்து வெயிட் பாலை கொண்டு வந்தாங்க அப்படின்னா சென்னை கிரிக்கெட்டும் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம பால் வந்து மெர்க்குரி ப்ளஸ் பால் வந்து நம்ம மட்டும் தான் பழக்கத்தில் வச்சுருக்கோம். வெளியிலலாம் போனால் எல்லாருமே வந்து வேறு பால் ஆடுறாங்க. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பால் வந்து சேஞ்ச் பண்ணி விளையாடினா நல்லாயிருக்கும்னு நான் விருப்பப்படுறேன். அதே போல் சரி ஓகேடா பால் மாற்றலாம் அப்படின்னா, சென்னையில் முதல் முறையாக இதுக்கு முன்னாடி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, கமெண்ட்ரி பாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக ஒரு ஹாட் பால் டோர்னமெண்ட் வந்து கட்டாயமாக 2025 இருக்கும். அதில் வந்து சென்னையில் இருக்க டீம் எல்லாருமே வந்து விளையாடணும்னு நான் விருப்பப்படுறேன். அது நடக்கட்டும். அது நடந்ததுக்கப்புறம் கட்டாயமாக வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும் கிரிக்கெட்டில், சென்னை கிரிக்கெட்டில். எதுக்கு வெயிட் பால் அப்படின்னு பர்டிகுலராக பால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வெயிட் பால் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த டிஸ்ட்ரிக்ஸ், அதாவது சென்னையை தாண்டி போயிட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் போயிட்டு நம்ம வந்து சக்சீட் பண்ண முடியும். அதே போல் இப்போ நார்த் சைட் போனீங்கன்னா அங்கேயே ஹாட் பால் தான். அங்கே இருக்க எல்லா பிளேயர்ஸும் ஏன் ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்னா, தாவிதனோட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அங்கே இருக்க கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து அதிகமாக வந்து அந்த வீடியோஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இங்கே வந்து இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். மதுரை எல்ஐ ஸ்போர்ட்ஸ் அவங்களும் வந்திருக்காங்க. புதுசாக கிரிக்கெட் பட்டாசு தம்பி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஜேபியாக இருக்கட்டும், நாக் அவுட் கிரிக்கெட்டர்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ்லாம் வந்து எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதை தாண்டி ஆர்கனைசர்ஸு பிளேயர்ஸ்லாம் என்னென்னா மேக்ஸிமம் நம்ம வெளியில் வர்றதுக்கும் நம்ம பசங்க வெளியில் வர்றதுக்கு என்னென்ன எஃபோர்ட் பண்ணணுமோ அது நம்ம தான் போடணும். ஏன்னா கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்கோம், இப்போது நல்லா போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும், நம்ம பசங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் விடணும் அப்படின்றது தான் நம்மளோட தாட் எல்லாருக்குமே இருக்கும். அது ஒரே வேவ்ல இருந்தால் அதனால தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் சென்னை கிரிக்கெட்டில் இன்னொரு ரிக்வஸ்ட்டும் நான் பண்ணுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டோர்னமெண்ட் நடக்குது, அந்த டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக லைவ் டெலிகாஸ்ட் இல்லைனா வந்து ஒரு ஹைலைட்ஸ் டைப்
அது கட்டாயமாக இருக்கணும், மேண்டேட்டாக நீங்கள் வச்சே ஆகணும் அப்படின்னு தான் நான் ரிக்வஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அந்த டோர்னமெண்ட் நடக்கிற விட்னஸ் வந்து வீடியோ எடுக்கலன்னா வந்து யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க அந்த டோர்னமெண்ட்டில் என்ன நடந்தது பார்க்கறதுக்கு. அதே போல் ஒரு பிளேயர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு ட்ரீம் டோர்னமெண்ட்டாக இருக்கும். நல்லா விளையாடுவாங்க, நல்லா போலிங் போட்டிருப்பாங்க. அது வீடியோவாக வந்து அவங்க பார்க்கும்போது, அவங்க ஃபேமிலியில் பார்க்கும்போது வந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் தாண்டி என்னென்னா அந்த பிளேயருக்கு அடுத்த லெவல் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் ஒரு டோர்னமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட்டாக இதையே எடுத்து வச்சிடணும். ஒரு லைவுக்காகவோ இல்லை இந்த மாதிரி வந்து டெலிகாஸ்ட்டுக்காகவோ ஹைலைட்ஸ் டைப்ஸ்க்கோ நீங்கள் எடுத்து வச்சு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம வந்து ஃபோன் பண்ணி நாங்கள் கேட்குறோம், எனக்கு வந்து சான்சஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பட்ஜெட்டில் எங்களுக்கு பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து ஒரு சான்சஸ் கேட்குறோம். ஆனால் வந்து பட்ஜெட் இல்லை, ஸ்பான்சர்ஸ் இல்லை, நிறைய பேர் ரிஃப்யூஸ் பண்ணுறாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸே உண்மையாக தெரிய மாட்டேது. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம், கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி உள்ளே பண்ணுறோம், லைவ் பண்ணுற மதனானாக இருக்கட்டும், எல்லாருமே கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா மீடியாஸ் மட்டும்தான் பிளேயர்ஸை வெளியில் கொண்டு வர முடியும். இப்போ வந்து சோஷியல் மீடியாஸ் தான் அதிகமான பிளேயர்ஸை ட்ரெண்டிங் கொண்டு இப்போ மும்பை சைட்லேருந்து கரண் அம்பாலா எல்லாருக்குமே தெரியுது, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியுது. ஏன் அப்படின்னா அவன் விளையாடுற கிரிக்கெட்டு எல்லாருக்குமே வந்து தெரியறதுக்கு காரணம் என்னன்னா சோஷியல் மீடியாஸை ட்ரெண்டிங் பண்ணுறாங்க. கிருஷ்ணா ஷாட்புட்டேவாக இருக்கட்டும், லீடிங் கிரிக்கெட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறாங்க. அதனால தான் ஈஸியாக பிக் பண்ணுறாங்க இந்த ஏஎஸ்பிஎல் போலலாம். நம்ம பிளேயர்ஸ் ஏன் பிக் பண்ணல அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபுட்டேஜ் கிடையாது, ரொம்ப கம்மி. நம்ம எப்படி விளையாடணும்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம விளையாடுற பாலும் விஷயம், நம்ம கீழே அதிகமான ஃபுட்டேஜஸ் கிடையாது, ட்ரெண்டிங்ஸ் நடக்கலை இங்கே. நம்ம வந்து அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா நமக்கு நாமே சப்போர்ட் பண்ணினா மட்டும்தான் வந்து டோர்னமெண்ட்ஸில் எவ்வளோ மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ, எந்தெந்த விஷயத்தை புதுசாக கொண்டு வர முடியுமோ பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பால் விஷயம், இந்த விஷயத்தை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். பால்ன்ற ஒரு விஷயம் கட்டாயமாக பெரிய சேஞ்ச் கொண்டு வரும் சென்னை கிரிக்கெட்டில். அதனால் ஃபஸ்ட் டோர்னமெண்ட்டாக கமெண்ட்ரி பாக்ஸ் டோர்னமெண்ட் இருக்கும். ஜனவரி மாதம் இல்லை பிப்ரவரி மாதம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த டோர்னமெண்ட்க்கு எல்லாருமே நீங்கள் வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு நான் விஷயம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோஸில் வந்து நிறைய விஷயம் பேசணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் பேசுவேன். தேங்க்யூ.